ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் ஒன்று நடந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கோட் படத்தோட ஷூட்டிங்காக மாஸ்கோ போயிருக்காரு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஒரு ஷெட்யூலில் இருக்கும்போது தான் நேற்று ஓட்டு போடுறதுக்காக நம்ம தளபதி விஜய் அவர்கள் சென்னை திரும்பியிருந்தார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த நிலையில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாசான பைக் சீக்வன்ஸ் சீனை தான் எடுத்திருந்துருக்காங்களாமா. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு மைனர் இன்ஜுரி ஒன்று ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால தான் நேற்று நம்ம தளபதி விஜய் அவர்களை பார்க்கும்போது அவர் கையில் பேண்டேஜ்லாம் இருந்துச்சு. தளபதி விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா நேற்று வரும்போது ரொம்பவே டல்லாக தான் இருந்தார். அப்படி இருக்கும்போதும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ லாங்கில் இருந்து ட்ராவல் பண்ணி நேற்று வந்து ஓட்டு போட்டுட்டு போயிருக்காரு. எப்படியும் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் அடுத்த கட்ட படப்பிடிப்புக்கு நம்ம தளபதி விஜய் அவர்கள் போவார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏப்ரல் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா படத்தோட மொத்த ஷெட்யூலும் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி படத்தில் இருந்து டீசர், செகண்ட் சிங்கிள் அப்படின்னு அடுத்தடுத்த அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க. படத்தை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5th ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு அஃபிஷியலாகவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தளபதி பற்றின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.